Sai brother, Shri G. Ganesh. He is from VGP Nagar Samiti, Kanchinad district. Warm welcome. Very few words about brother Ganesh. நிறைய இருக்கு, considering limited time. Very few words. அவர் ஒரு சாய் அன்பர் மற்றும் நம் நண்பர். He is an active Sri Satya Sai Sevadar member, an active speaker of our Satya Sai organization. இன்னொன்று முக்கியமாக என்னென்னா விஜிபி நகர் சமிதி இஸ் ஃபங்க்ஷனிங் அட் இஸ் ஹவுஸ். ரொம்ப ஆர்டர் டிவோட்டி, அப்பா அம்மாவா செகண்ட் ஜென்ரேஷன். ஹிஸ் மதர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஆக்டிவ் பால் விகாஸ் குரு. ஆண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஒரு லிமிட்டட் இன்ட்ரோடக்ஷனில் வித் திஸ் நான் ரிக்வெஸ்ட் ஹிம் டு டேக் ஓவர் த லைஃப். வெல்கம்ண்ணா. இந்த டாபிக் வந்து அன்சீன் சுவாமி இஸ் மோர் பவர்ஃபுல் தன் சீன் சுவாமி வந்து மூணாவது தடவை இந்த டாபிக் இங்கே மூணாவது தடவையாக பேசுகிறேன். நேற்றுக்கு ஒரு இடத்துல பேசிட்டோம். ஆல்ரெடி அசோக் நகர் இங்கே வந்துடுவா, பின்னாடி போயிடுவா. இஸ் இட் ஃபைன்? இஸ் இட் ஃபைன்? ஓகே ஓகே. ஆல்ரெடி இன்னொரு சமயத்தில் பேசினார். என்ன ஒரு பியூட்டின்னா, இன்றைக்கி 100th பர்த்டே சுவாமிக்கு. இன்றைக்கியும் இந்த இடத்துல டி நகர் சமயத்தில் பேசுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, Sayam, you're all with me? You're all with Swami? நான் பேசுறது ஆரம்பிக்கலாமா? கன்வீனியன் லேட்டு, 15 நிமிஷம் லேட்டு, கரெக்டாக 10 காலத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. இல்லை பின்னாடி எங்கே கை காமிப்பாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அன்சீன் சுவாமி இஸ் மோர் பவர்ஃபுல் தென் சீன் சுவாமி. முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் ஒரு கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கலாம். எனக்கு சுவாமி தேவையா, சுவாமிக்கு நான் தேவையா? ஏதாவது ஒன்று தான் சொல்லணும், எஸ் ஆர் நோ. யார் வெற்றிசாயி சதா பக்த சிந்தனாய நமகா வருது, அதை பார்க்கும்பொழுது இவர் சொல்றது கரெக்டாக இருக்கு, சுவாமிக்கு தான் நான் தேவை அப்படின்னு. மறுபடியும் யூ கேன் சர்க்கிள் பேக் டு த சேம் கொஸ்டின் இன் த லாஸ்ட். இந்த கேள்வி மனசில் ஓட்டிகிட்டே இருங்க எல்லாரும். அன்சீன் சுவாமி இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் சீன் சுவாமி. இது யார் சொல்லியிருப்பா இந்த வார்த்தையை? இந்த சென்டென்ஸ் சொன்னது யாருன்னா சுவாமி தான் சொன்னது.
1990s பசங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சுவாமியை சுற்றி உட்காந்துருக்கும் பொழுது சுவாமிகிட்ட வந்து பசங்க என்னவோ கேட்டுட்டு இருக்கும்போது சுவாமி திடீர்னு கேட்குறாரு, ஹவு லாங் யூ பீப்புள் ரன் பிஹைண்ட் திஸ் பாடி அப்படின்னு கேட்குறாரு. கரெக்ட். அந்த பசங்களுக்கு ஒன்றுமே சுவாமியோட ஸ்டூடெண்ட் அது யார் அதை விட்னஸ் பண்ணாரோ அந்த சமயத்தில் அவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. ஸோ அதை மையப்படுத்தி தான் we are going to meditate on this topic today for the next 30-40 minutes. அதனால் my humble request to all of you, இப்போ நான் டாக்டர்கிட்ட போகிறேன், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 21வது டோக்கன் வருது, கணேஷ் 21வது டோக்கன் டாக்டர்கிட்ட போங்கன்னு சொல்கிறாங்க. நான் எழுந்திருக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஆஃபீஸ்லேருந்தோ என் ஒய்ஃப்கிட்டேருந்தோ அம்மா கிட்டேருந்தோ ஃபோன் வருது. என்ன பண்ணணும் நானே? இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல இருந்தால்? எப்படி சார் நம்மளுக்கு கரெக்டாக இதெல்லாம் சைலண்ட் ஆயிடுங்க. ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு டிப்ளமேட்டிக் கொஸ்டின் வந்தோட நம்ம இதே கேள்வியை நான் எல்லா இடத்துலையும் கேட்குறேன். எல்லாரும் இப்படி தான் இருக்கீங்க. கன்னியாகுமரியில் கேட்டாலும் இதே மௌனம் தான் வருது, மெட்ராஸ்லேருந்து டி நகரில் கேட்டாலும் இதே மௌனம் தான் இருக்கு. இல்லை இல்லை இல்லை, நான் கேட்ட கேள்வி வெரி கிளியர். தகவல்லாம் வேணாம், நீங்கள் என்ன தெளிவாலாம் குழப்ப முடியாது. கேள்வி சுவிட்ச் ஆஃப் பண்ணு. வை? Because attending doctor is more very important. Correct. இப்போ இங்கே யார்கிட்ட வந்திருக்கோம் நம்ம? Who is important here? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ put your mobile on silent mode or switch off and then உங்களுடைய காதை இங்கே. இப்போ எனக்கு இன்னைக்கு சொல்கிறதுக்கான வேலை கொடுத்துருக்காரு சுவாமி, உங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கான வேலை. ஹீ இஸ் அவர் டாக்டர். மென்டல் மைண்டை சரி பண்ணுறதுக்கு வந்த டாக்டர். ஜஸ்ட் கீப் எவ்ரி திங் அப்பார்ட், ஜஸ்ட் என்ஜாய் பண்ணலாம். ஓகே ரைட். அப்போ புட்டபர்த்தியில் பிரசாந்தி மந்திர் குரூப்பில் இருக்கிற ஒரு பஜன் சிங்கர், இஸ் ஆல்சோ ஹார்மோனியம் வாசிக்கிற பெரிய ஆனந்தமாக இருக்கு அவருக்கு ரூமில் உட்காந்து வாசிச்சது அவருக்கு. அப்போ தென் தட் இஸ் அ தாட், நான் எதுக்கு இன்னும் அங்கே போகணும், புள்ளக்காலுக்கு நான் ஏன் போகணும், இங்கேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இங்கேயே எனக்கு ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு. அங்கே போனால் முன்னாடி மாதிரி சுவாமி கூட ஃப்ரெண்டில் உட்காரல, சார் வந்து முன்னாடியாக சுவாமி உட்காந்துட்டு இருப்பார், ஏதாவது கெஸ்டர்ஸ் கொடுப்பாரு, ஏதாவது ஒரு மேனரிசம்ஸ் கொடுப்பார், அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பட் சுவாமி இப்போ ஃபிசிக்கல் ஃபார்மில் இல்லாத போது ப்ளீஸ் லிசன் டு மீ. அவங்க வரட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஓகே, ப்ளீஸ் லிசன் டு மீ. டாக்டர்கிட்ட போகும்போது பக்கத்தில் நர்ஸ் இருப்பாங்க, பக்கத்தில் இந்த மாதிரி காம்பவுண்ட் இருப்பாங்க, நம்மளாம் பார்க்க மாட்டோம். அது டாக்டர் என்ன சொல்கிறாரு தான் பார்ப்போம் இல்லையா? சேம் அட்டென்டிவ்னஸ் வி ஹேவ் டு பி ஹியர். ஓகே, அப்போ அவருக்கு ஒரு தாட் வந்தோன்னா, சரி நம்ம இங்கே இருப்போம், சுவாமி வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் இல்லை, நம்ம இன்னும் இங்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருது. இட்ஸ் கண்டினியூ. திடீர்னு அவருக்கு ஒரு நாள் ஃபோன் கால் வருது, மிஸ்டு கால், ஒரு 4-5 மிஸ்டு கால். யார் அதுன்னு பார்த்தா அவருடைய ஸ்டூடெண்ட் கால் ஃப்ரம் டெல்லி. அந்த டெல்லியிலேருந்து கால் வரும்போது அவருக்கு அந்த பையனை யாருன்னு அவரால் ரெகக்னைஸ் பண்ண முடியல, இவன் தான் இஸ் அ ஸ்டூடெண்ட். அப்போ அந்த பையன் சொல்கிறான், சார் உங்களுக்கு எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது, அந்த ட்ரீமில் சுவாமி வந்தார். யார் வந்தார்? சுவாமி வந்தார். அதில் எனக்கு ஒரு வியர்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார் எனக்கு. பட் சுவாமி வாண்ட்ஸ் யூ டு ஷேர் வித் யூ. அவரை பாருங்க, அவரால் அந்த பையனை ரெகக்னைஸ் பண்ண முடியல. இருந்தாலும் சுவாமி வந்து உங்கள்கிட்ட சொல்ல சொன்னால், அந்த கனவுல வந்து எனக்கு என்னென்ன புரியல சார் அப்படின்னா. சரிப்பா என்ன நடந்ததுன்னு கேட்டால், அந்த பையன் சொன்னதை அப்படியே நான் வாசிக்கிறேன். சுவாமி சொல்கிறார் அந்த ட்ரீமில், எவ்ரி செஷன் இந்த மந்திர் ஃப்ரம் பிகினிங் டு மகாமங்கல ஆரத்தி இன்ஃபார்ம் ஹிம் தட். இன்ஃபார்ம் ஹிம்னா யாருங்க? யார்? அந்த பஜன் சிங்கர், ஹார்மோனிஸ்ட். அவர்கிட்ட இன்ஃபார்ம் ஹிம் தட் ஐ ஆம் லிட்ரலி சிட்டிங் இன் தட் த்ரோன் கெப்ட் ஃபார் மீ அப்படின்னு சுவாமி சொல்லி, சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் சுவாமி கொடுத்தாரு, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் மென்ட் பை தட், ஆனால் உங்களுக்கு சொல்ல சொன்னார், அதனால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே வாட் இஸ் திஸ் த்ரோன் இல்லை. ஆனால் அந்த காற்றுங்கிற விஷயம் இல்லைன்னா இந்த உடல் நீங்கள் கோவிட் டைமில் அதை காற்று. மின்சாரம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் மின்சாரம் இல்லைன்னா எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் கரெக்ட். அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம்னா கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஆக்கி படைச்சிட்டு இருக்கு, இல்லை மோர் பவர்ஃபுல்லாக இருக்கு. இஸ் இட் கிளியர்? திஸ் கான்செப்ட் டெஃபினேஷன் இஸ் வெரி கிளியர். பட் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் ஆஸ் அ சாய் டிவோட்டியா? So far நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம் யார் சாய் டிவோட்டிஸ். ஹவு டு உழவர் சந்தையில் என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர் எடுத்து போட்டு மடித்து உள்ளே வச்சுக்கோ அப்படிங்கிறார். இந்த அம்மா லேடிஸ்க்கு எப்பயுமே ஒரு வேலட் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த வேலட்டை தந்து அது மேலே வச்சுட்டு லாக் பண்ணிடுறாங்க. வாட் ஷி வாஸ் தாட் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருக்காரு.
அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அவங்க. ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருக்காரு, ஸோ ஹஸ்பண்ட் கூட வரல, பிரசாதம்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் இனிமேல் வந்தேன், இன்டர்வியூ கொடுத்தாரு, சுவாமி உங்களுக்காக பிரசாதம் கொடுத்துருக்காரு. again she came went back to US. போய் இறங்கினோடனே ஹஸ்பண்ட் கேட்குறாரு, சுவாமி பிரசாதங்கன்னா தரகிறாங்க விபூதி காணும், அங்கே தானே வச்சது காணும். ஹஸ்பண்ட் கண்ணாம தான் திட்டுறாரு, சுவாமி கொடுத்த ஒரு பிரசாதம்னால எடுத்து வர முடியல, நான் தான் தர்ஷன் பண்ண முடியல. நம்ம வீட்டில் தான் நடக்கும்ல சைடம், ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் இருக்கக்கூடாது ரெண்டு சைடு. நார்மல் அதான் நார்மல் சார் அதே மாதிரி இதே போச்சு. 6 மாத காலம் இதே போகுது, அப்படியே போச்சு. 2 பேரும் அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. ஃபைன் டே நியூயார்க் சிட்டியில் ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம், 2 பேரும் போகிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கீதா மோகன் சார் அவங்க ஹஸ்பண்டும் போகிறாங்க. போகும்போது ஒரு சின்ன பிரேக்கு, அந்த பயோ பிரேக்காக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வாஷ்ரூம் போகிறாங்க, ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஸ்பானிஷ் லேடி, ஸ்பெயின் லேடி, ஷி வாஸ் மாப்பிங் த ஃப்ளோ. மாப் பண்ணிவிட்டு இவங்களை வெறிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு வாஷ்ரூமில் ஒரு லேடி வெறிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு இல்லையா? பார்க்கும்போது இவங்கள்ட்ட அந்த லேடி என்ன கேட்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கள்ட்ட கீதா சாயிரம்கிட்ட ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், எழுதி தான் ஒட்டியிருக்கு இல்லை, நான்லாம் வெளிநாடு போகும்போது பார்த்தாலே தெரியும், கணேஷ் ஆர் யூ ஃப்ரம் இந்தியன் டேரெக்டாகவே கேட்டுருவாங்க அவங்க. ஆனால் பியூட்டி என்னென்னா, வெளிநாட்டுக்கு நம்ம சாய் டிவோட்டி மீட் பண்ணும்போது, நான் ஒரு தடவை ஃபின்லாண்டில் இருந்தபோது அங்கே இருக்கிற சாய் சென்டருக்கு போனோன்னே ரஷ்யாவிலேருந்து வந்த ஒரு லேடி, அவங்க வயசான பாட்டி, அவங்க பார்த்தோன்னே கேட்டது, அவங்க குரூப்பில் போய் பஜன்ஸ்லாம் போகும்போது அவங்க ஜஸ்ட் கோயிங் அவுட் ஆஃப் டாபிக், சாரி ஃபார் தட். அப்போ அவங்க சொன்ன ஒரு பியூட்டியான வார்த்தை எனக்கு இன்னும் இருக்குது. என்னென்னா, இந்தியாவிலேருந்து வரையான்னு கேட்டாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அவங்க கேட்ட ஒரு வார்த்தை என்னென்னா, யூ ஆர் கமிங் ஃப்ரம் சுவாமிஸ் பர்த் பிளேஸ் அப்படின்னாங்க. யூ ஆர் கமிங் ஃப்ரம் சுவாமிஸ் பர்த் பிளேஸ். ஷீ இஸ் அ ரஷ்யன் லேடி. ஷீ இஸ் ரஷ்யன் லேடி. சி, இந்தியா போயிடுதுங்க, அந்த டிஸ்கிரிமினேஷன் ஹஸ் கான். ஒரு சாய் டிவோட்டியை நீங்கள் ஒருத்தட்ட அறிமுகமாக்கும் பொழுது எந்த ஒரு பிரிவினையும் அங்கே வந்து நிற்காதுங்க. ஒரே ஒன்று தான் நிற்கணுது, சுவாமியோட டிவோட்டி, தட்ஸ் இட். ஓகே ஃபைன், ஐம் கமிங் பேக் டு டாபிக் அகைன். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, அம்மா ஐம் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறாங்க. டு யூ ஹாவ் தி ஒயிட் பவுடர் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த சொல்ல தெரியல, விபூதின்னு சொல்ல தெரியல அவங்களுக்கு. இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒயிட் பவுடர்னால் அவங்களுக்கு புரியல. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேச அவங்களுக்கு புரிஞ்சுது. ஓகே, இவங்க ஷீ இஸ் ஆஸ்கிங் அபவுட் விபூதி. ஓகே, நம்ம தான் சாய் டிவோட். அவங்க அதுக்கு முன்னாடி டூ யூ நோ சத்யசாய் பாபா அப்படிங்கிறாங்க. சத்யசாய் பாபா அப்படின்னு அவங்க திக்கி கேட்குறாங்க. இவங்களுக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம். ரெஸ்ட் ரூமில், நியூயார்க் ரெஸ்ட் ரூமில் ஆச்சரியத்துக்கு மேலே சர்ப்ரைசிங் அவங்களுக்கு. அப்புறமா அவங்க அந்த வேலட்டை திறக்கிறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி புட்டபர்த்தியில் இன்டர்வியூ ரூமில் சுவாமி கொடுத்த அந்த விபூதி இப்போ அங்கே இருக்குங்க. அந்த இடத்துல ஷி வாஸ் பசில். கீதாராம் சாயிராம் பசில். ஓகே, இப்போ அது முக்கியம் இல்லை, அவங்க எடுத்து கொடுத்துட்றாங்க. இப்போ இவங்க கேட்குறாங்க, ஹவு டு யூ நோ ஆல் திஸ் திங்ஸ், ஹவு டு யூ நோ அபவுட் ஒயிட் பவுடர், ஹவு டு யூ நோ அபவுட் சத்யசாய் பாபா அப்படின்னு இவங்க கேள்வி கேட்கும்போது இப்போ அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு கிட்னி ப்ராப்ளம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட இன்சூரன்ஸும் இல்லை. I was literally begging to Jesus in the church. நான் சர்ச்சுக்கு போகும்போது தான் ஜீசஸ்கிட்ட பெக் பண்ணேன், என் குழந்தையை காப்பாற்று அப்படின்னு. ஒன் ஃபைன் டே சத்யசாய் பாபா வித் மூவிங் ஹேர் ஆல்ரெடி கேம் டு மை ட்ரீம். என் ட்ரீமில் வந்தார். ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு லேடி வருவா, அவள்கிட்ட இந்த மாதிரி விபூதி வாங்கிக்கோ, அது உன் குழந்தைக்கு உன் பொண்ணுக்கு கூட சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னார். ஐ நெவர் டேக் இட் வெரி சீரியஸ்லி. யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ அந்த அம்மா கீதா சாயிரம் இவரான்னு காமிக்கிறாங்க ஃபோட்டோ. ஆமாம் இவர் தான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ செகண்ட் டே ஆல்சோ சேம் ட்ரீம், தேர்ட் டே ஆல்சோ சேம் ட்ரீம். From that day onwards, I am looking for a Indian lady who is a Sai devotee, Satya Sai devotee, who is having this white powder. Unseen Swami in future, Unseen Swami in past, விடோயர்ல பார்த்தோம். Unseen Swami in present, சுஷீலா மாகோர் வீட்டில் பார்த்தோம். Unseen Swami in future, அதையும் பார்த்தாச்சு. இப்போ மேட்டருக்கு வருவோம். டைம் ஆச்சு மேட்டர். இது 1940s 50s நடக்கிறது பாருங்க. ஹவு சுவாமி இஸ் டீச்சிங். அவங்க எப்படி புரிய வைக்கிறாரு பாருங்க. மாம்பழத்தை எடுக்கிற இது கையை காமிக்கிற சுவாமி கத்தி வருது, அப்படி சீவி அந்த 5 பசங்களுக்கு மட்டும் அந்த மாம்பழத்தை கொடுக்குறாரு. ஒரு பக்கம் சுவாமி கையில் மாம்பழம் இருக்கு, மேல் பக்கம் மட்டும் சீவி கொடுத்துட்டே இருக்காரு. அந்த 5 பசங்களுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க, வந்துட்டே இருக்கு. அவங்களால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சாப்பிட முடியல அவங்களால.
கம்ப்ளீட்டாக அப்படியே கொடுத்துட்டாங்க, சத்யா எங்களை மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேட்டர் டைம் பார்த்தோம், அன்சீன் சுவாமி இந்த டைமில் பார்த்தோம், அன்சீன் சுவாமி இந்த மேட்டர்லையும் பார்த்தோம். இப்போ அன்சீன் சுவாமி இந்த மைண்டு வெளியிலலாம் பார்த்தாச்சு, உள்ளுக்குள்ள பார்க்கணும்ல அடுத்தது. அன்சீன் சுவாமி இந்த மைண்ட். ஒரு சுவாமியோட ஃப்ரெண்டு மிரான் மொயினுதீன் அப்படின்னு பேர். எகைன் ஐ கோ பேக் டு எகைன் 1940s முன்னாடி தேர்ஸ்டே பஜன் சுவாமி ஸ்டார்ட் பண்ணுறாரு. சத்தியம், லிட்டில் சத்தியம், மறுபடியும் சாய்பாபான்னு சொல்லக்கூடாது, லிட்டில் சத்தியம். இந்த மாதிரி குழந்தையா இருக்கும்போதே தேர்ஸ்டே பஜன் உறவை கொண்டாட சுவாமி ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார் வீட்டில்னா ஆஞ்சநேயன் சார் வீட்டில், எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், த கிரேட் கவர்மெண்ட் அஃபீஷியல். எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர்னா பெரிய பதவி அது. அவர் ஷிர்டி சாய்பாபா டிவோட்டி, ஆஞ்சநேயர் சார். அவருக்கு 2 பசங்க, நரசிம்மதாஸ், இன்னொரு பொண்ணு பிரபா. நாட் பிரபா, நேம் தெரியல. இந்த நரசிம்மதாஸ் சாரோட இன்டர்வியூ வந்து தெலுங்கு ரேடியோ சத்யசாய் மீடியா சென்டரில் வந்திருக்கு. அதை ரீசெண்டாக சத்யசாய் தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க, முடிஞ்சா கேளுங்க. அமேசிங்காக இருக்குது நரசிம்மதாஸ். சுவாமி அவரும் கையை பிடிச்சி கிரவுண்டில் நடந்து போகிறதெல்லாம் சொல்கிறாரு குட்டியாக இருக்கும்போது. ஓகே, கமிங் பேக் டு அவர் டாபிக். அப்போ அந்த தேர்ஸ்டே பஜன் ஸ்டார்ட் பண்ணுறாரு சுவாமி ஆஞ்சநேயர் சார் வீட்டில். ஆஞ்சநேயர் சார் வீட்டில் தேர்ஸ்டே பஜன் ஈவினிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்கூல்லாம் லீவ் போடுங்க, லோக்கல் ஸ்கூல்ஸ்லாம் லீவு, சுவாமி படிக்கிற ஸ்கூல் முக்கியமாக லீவு. த அண்டர்ஸ்டாண்டிங் ஹியர் இஸ், அப்பயே சுவாமிக்கு வந்து இந்த மாதிரி த்ரோன்லாம் உண்டு. குட்டி சக்தி மாரி இந்த த்ரோனில் உட்காந்து பாரு, இன்டர்வியூ உண்டு. அந்த இன்டர்வியூவை நிர்வாகம் பண்ணுறதுலாம் யாருன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. என்னன்னா இங்கே யாரெல்லாம் பால்விகாஸ் குருஸ் இருக்கீங்க? ஓகே, 1 2 anybody else? பால்விகாஸ். வாட்ஸ் த சேலஞ்ச் யூ ஆர் ஃபேஸிங் வித் அ சைல்ட், வித் த பேரண்ட்ஸ்? பரதநாட்டியம் கிளாஸ்க்கு சந்தோஷமா கொண்டு போய் விட்டுருவாங்க, இல்லையா? ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு சந்தோஷமா கொண்டு போய் விட்டுருவாங்க. பாலவிகாஸ்க்கு வரும்போது மட்டும் சாயிரம் ஆன்டி நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அப்படிம்பாங்க. உண்டா இல்லையா? ஏன்னா என் அம்மா பாலவிகாஸ் குரு, என் ஒய்ஃப் பாலவிகாஸ் குரு, அதனால எனக்கு தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, லிட்டில் சத்தியம் இருக்கிற பிரச்சனை இருக்கு அந்த காலத்துலயே. என்னன்னா அப்ப உறவு கொண்டால சில பேரண்ட்ஸ்லாம் எப்படின்னா, யாராவது என் குழந்தைய சத்தியத்தோட பார்த்தீங்கன்னா, சத்தியம் யாரு? லிட்டில் சத்தியத்தோட பார்த்தீங்கன்னா, the standing instruction here is கண்ணை மட்டும் விட்டுட்டு அடிங்கன்னு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சத்தியத்தோட சேரக்கூடாது. என்ன பண்றான் சத்தியம்? என்ன பண்றான்? கடவுள் பஜனைன்னு சொல்லிட்டு அழிச்சுன்னு போயிடுறான். என் பையனால படிக்க முடியாது, மேல வர முடியாது, அவனால முன்னேற முடியாது. பேரண்ட்ஸ் கூட மை ப்ரீ கன்சீவ்ட் தாட்ஸ். அப்போ சத்தியம் என்ன பண்ணுறாரு? தேர்ஸ்டே என்ன பண்ணுறாரு? பஜன் நடக்கும். வாசல்ல ஒருத்தர் காவலாளி போடுறாரு. யாருன்னா இஸ் நத்திங் பட் இஸ் ஃப்ரெண்ட் மிரான் மொயினுதீன். வாசல்ல மதில் சோரில் பார்த்து நிற்கணும் அவர். இந்த மாதிரி பசங்களோட பேரண்ட் யாராவது வந்தாங்கன்னா அவர் அங்கேயும் விசில் அடிப்பாருங்க. யார் விசில் அடிப்பா? ப்ளீஸ் பி வித் மீ. இட்ஸ் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மெடிடேட். சுவாமியை பற்றி நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னா இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு இந்த மெசேஜஸ்லாம் மிரான் மொயினுதீன் 2 தடவை விசில் அடிப்பார். 2 தடவை விசில் அடிச்சா என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற சத்தியத்துக்கு தெரியும் யாரோட பேரண்ட் வராங்க, எந்த குழந்தை என்ன பண்ணுவாருன்னா ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு வராங்க. அந்த பசங்க பேரண்ட் வரதுக்கு முன்னாடி இந்த பசங்களை தூக்கி போய் ரூம்ல லாக் பண்ணிட்டு வரும். பாலவிகாஸ் குருஸ்க்கு 2 இதெல்லாம். ஸோ திஸ் இஸ் ஓப்படி தேர்ஸ்டே பஜன் அப்படி போயிட்டு இருக்கு. எதுக்குன்னா இது எதுக்கு இந்த கான்டாக்ட் செட் பண்ணனா, பிற்காலத்தில் இந்த மிரான் மொயினுதீன் சத்யசாய் பாபாவை பெருசானதுக்கும் பிரபலமானதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு வராது. பிரபலமானதுக்கு அப்புறம் தேர்ஸ்டே பஜன் பண்ணோமே, பிரசாதம் சாப்பிட்டோமே, ஸ்கூலுக்கெல்லாம் போனோமே, நம்ம இவன் நீ பெரிய ஆளாயிட்டான், இன்னைக்கு என்ன ஞாபகம் வச்சுப்பானா, சத்தியம் வந்து சத்தியநாராயண ஞாபகம் வச்சுப்பானா சொல்லிட்டு வராது. இதே மாதிரி பெரிய பஜன் ஹால், சுவாமி வந்து பஜன்ல கம்பெனி இதெல்லாம் போட்டுன்னு வராரு, ரோப்ஸ் எல்லாம் போட்டுன்னு வராரு. இவர் அந்த மிரான் மொழியில 10 ரூபா தள்ளி உட்காந்துருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தேர்ஸ்டே பஜன் நடக்கும்போது அப்ப ஆஞ்சநேயர் சார் வீட்டில் எப்பெல்லாம் மிரான் மொழிதன் கரெக்டா ஒரு டியூட்டியை பண்றாரோ, காமிச்சு கொடுக்குறாரோ, யாராவது பேரண்ட் வராங்க விசில் அடிச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு மட்டும் அவருக்கு மிரான் மொழிதனுக்கு டபுள் டோசேஜ் ஆஃப் பிரசாதம், 2 தோணை பிரசாதம் அவருக்கு. சத்தியத்தோட இன்ஸ்ட்ரக்ஷன். மீதி பேருக்குலாம் ஒரு தோணை பிரசாதம். இதெல்லாம் சுவாமியோட பாருங்க எப்படி கான்டாக்ட் செட் பண்ணுறாரு பாருங்க. இவர் இப்போ இருக்காரு, சுவாமி கேட்குறாரு, நேற்று நீங்கள் எங்கே இருக்கு? இவர் மைண்டில் என்ன இருக்கு? உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை, நீ தான் குட் பாய் சொல்லிட்டு இல்லை. ஸோ இதுவும் என் பாலவிகாஸ் ஸ்கூல் சொன்னதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க ஏதோ தெரியாமல் சொல்லியிருக்காங்க. தட்ஸ் கோயிங் இன் இஸ் மைண்ட். சுவாமி கேட்குறது கேட்குறது சொல்லுங்க.
கொஞ்சம் இந்த பாய் அப்பாட்ட சொல்ல போகிற அப்போ சாமி சொல்கிறாங்க மறுபடியும் அந்த பையனோட கை கணக்கு குட் பாய் அவங்க அப்பாட்ட குட் பாய் ஐ டோல்ட் ஹிம் டு ஹேவ் அ குட் கம்பெனி முடிச்சுட்டு அப்போ அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிற அப்போ அன்னைக்கு நான் சுவாமி காலில் விழுந்தவன்னா இன்னி வரைக்கும் நான் எழுதுருக்கேன் அப்படின்றாரு. தட் மீன்ஸ் வாட் எனக்கு என்னுடைய சீக்ரெட் ஃப்ரெண்ட் சாமி நினைச்சதா ஒரு செகண்ட் அவங்க அப்பாட்ட சொல்லிட முடியும். பட் இங்கே ஒரு அனாலஜி பாருங்க, சாரி ஒரு கான்செப்ட் பாருங்க, அவங்க அப்பாட்ட சொல்லி திருத்துற அளவுக்கு அவதாரம் இல்லைங்க இல்லையா? அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ கேப்பபிலிட்டி, சுவாமிக்கு இல்லாத கேப்பபிலிட்டி அவங்க அப்பாவுக்கு அவர் திருத்துறதுக்கு. Don't understand this concept. அப்போ சுவாமி என்ன சொல்றாரு? Good boy, I told him to have a good company. அப்போ என்னுடைய சீக்கிரட் தெரிஞ்சவர் யாரு? அப்படி பார்க்கலாம். இன்னொரு விதமாக பார்க்கணும்னா, எனக்கு ஒரு எண்ணம் உருவாகுமானால், எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகுது அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணத்தின் ஊற்றுக்கல்ல போய் யார் உட்காந்துருக்காங்க? சுவாமி தான் உட்காந்துருக்காங்க. இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு எண்ணம் உருவாகுது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அது அவருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் எனக்கே தெரியும். இட்ஸ் an illusion that I think he does not know. It's an illusion that I think I presume that he does not know. இப்படி மாற்றி பேசுறீங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க, இப்போ ஒன்று சொல்றீங்க. சரி, I can give one more incident, then you decide. I'm not expecting any answer from you. It's between you and Bhagwan. அதுக்கு முன்னாடி யாருமே வர முடியாது. ஒரு டாக்டர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், அவருக்கு திடீர்னு வந்து ஹேமரேஜ்னா தமிழில் ரத்தப்போக்கு. மற்ற டாக்டர்ஸ்லாம் அவர் ஸ்கேன் பண்ணுறாங்க, அவருக்கு இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு முடிவெடுத்தோன்னா சில ஸ்கேன்ஸ்லாம் மறுபடியும் டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க. தென் தே ஃபைண்ட் அவுட் தட் ஹார்ட்லேயும் அவருக்கு ஹோல் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஹார்ட்டுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிடணும், ஹேமரேஜ் ஆனதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். என்ன சிக்கல்னா, இங்கே ஹேமரேஜ் ஆப்ரேஷனுக்கு அவங்க கையில் எடுத்தால் பிளட்டை அவங்க திக்கன் பண்ணாங்க, பிளட்டை திக் பண்ணணும், ஏன்னா ரத்தப்போக்கு போயிட்டு இருக்கு. ஹார்ட்டில் கையை வைக்கணும்னா பிளட்டை என்ன பண்ணணும்? கிளீன் பண்ணணும். இப்போ எதில் கையை வைக்கிறது? இதில் கையை வச்சா இது போச்சு, இதில் கையை வச்சா இது போச்சு. அவர் உயிரை காப்பாற்றும். இவன் தான் ஈஸ்வரம். என்ன பண்ணலாம்? ஸ்டெதஸ்கோப்பை கீழே போட்டு சாமி தண்டமை கேட்கலாம். சாமிகிட்ட போய் கேட்குறாங்க, சாமி இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் என்ன பண்ணலாம்? நான் வரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஐக்கம் ப்ளீஸ் லிசன், ஐக்கம் அப்படிங்கிற சுவாமி ஏன்னா வந்துட்டார். சுவாமி ஹாஸ்பிட்டலுக்கு வராது, ஜஸ்ட் கிரியேட்டிங் ஆல் த விபூதிஸ். அந்த யார் அந்த பேஷண்ட்டாக இருக்கிற அந்த டாக்டருக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு, வாயில் போட்டுக்கோங்கிறாரு, உடம்பெல்லாம் தடவுறாரு. இஸ் கிவிங் த ப்ரிஸ்கிரிப்ஷன், இந்த விபூதி இப்போ சாப்பிட்டு சொல்லிட்டு யார் அந்த டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட வராது. இப்போ தீர்வு வேணும்ல, விபூதியெல்லாம் ரைட்டு, வாட் இஸ் நெக்ஸ்ட்? நான் என்ன பண்ணணும் அடுத்தது? வாட் இஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் மீ? சுவாமி கேட்டு அப்போ சுவாமி சொல்கிறார் அந்த டாக்டர்ஸ் 2 பேருக்கும், நான் விபூதி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன், யூ டிசைட் போத் ஆஃப் யூ எந்த ஆப்ரேஷனை முதல்ல பண்ணணும்ட்டு. நீ ஹேமரேஜ் தான் முதல்ல பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா my vibhuti will take care of the heart. If you want to do operation for the heart, my vibhuti will take care of the hemorrhage. You decide. அப்படின்னு போயிட்டாங்க. Circle back to the same question. Whether I need Swami or Swami needs me. I don't want any answer from you. நீ உள்ளுக்குள்ள போட்டுங்களா? This is the meditation towards Bhagwan's lotus feet today. ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ரியல் ஹாப்பி பர்த்டே இஸ் என்னுடைய சித்தம் அவருடைய பாதத்துக்கு போகும். என்னுடைய சித்தம் அவருடைய பாதத்தை எப்பயுமே துடிக்கணும், அதுதான் முக்கியம். அப்போ whether I need Swami or Swami needs. One more incident I can conclude from this. இந்த கொஸ்டின் தான். ஒரு பாய் வந்து அத்லீட், சுவாமியோட ஸ்டூடெண்ட், நல்லா ஸ்போர்ட்ஸ் மீட்லாம் வந்து அவன் தான் நல்லா பண்ணுவான். அவனுக்கு திடீர்னு ஹார்ட் ப்ராப்ளம். டாக்டர்ஸ் போய் சொல்கிறாங்க சுவாமிகிட்ட. சுவாமி சொல்கிறார், அவனுக்கு செமஸ்டர்லாம் வருது, கையை வைக்காதீங்க, இப்போ ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், ஐ வில் டேக் கேர், மே ஜூனில் லீவ் வரும் இல்லையா, அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்றார். ஓகே, டாக்டர்ஸ் சொன்னால் ஓகே ஃபைன், சுவாமி சொல்லிட்டார். மே ஜூன் வந்து சுவாமி கொடைக்கானல் போயிடுறாரு. கொடைக்கானலில் போயிட்டு பாய்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த எந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமோ அவனோட ரூம்மேட் வந்து சுவாமியோட கொடைக்கானலில் உட்காந்துருக்கு. திடீர்னு அந்த பையனை பார்த்து சுவாமி சொல்கிறாரு, ஏய் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் நோ மோர் அப்படிங்கிறாரு. நோ மோர்னா என்ன அர்த்தம்?
இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பார்க்குறீங்களா? சாட் ஜிபிடியா? நோ மோர்னா என்ன அர்த்தம்? போய் சேர்ந்தது சுவாமியை சொல்லிட்டார், என்ன பண்ண முடியாது? எல்லாரும் ஒரே பெரிய நிசப்தம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அந்த பசங்களுக்கு. சுவாமியை சொன்னதுக்கப்புறம் they do not know how to respond for this or how to react for this. ஒரு 1, 2, 3 ஒரு 30-40 செகண்ட்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் 1 or 2 minutes. There is a beautiful smile in Swami's face. சுவாமி அப்போ அப்படியே டக்குனு மேலே பார்த்துட்டே சொல்கிறாராம், when I am here, what will happen to me? இப்போ தெரிஞ்சு போச்சு, அவன் போய் சேர்ந்தவன் போயிடுச்சுட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கு நடுப்புற என்ன நடந்தது? இதுக்கு நடுப்புற ஏதோ நடந்திருக்குல்ல, ஏதோ நடந்திருக்குது. இப்போ இந்த பசங்களுக்கெல்லாம் கியூரியாசிட்டி, என்ன நடந்திருக்கு? கொடைக்கானல் ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சது, பருத்திக்கு வராங்க, நேராக இந்த பசங்களாமே இந்த டாக்டர் நிற்கிறாங்க. ஐயா என்னையா நடந்தது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. எல்லாம் அங்கே இந்த மாதிரிலாம் நடந்தது சுவாமி சொன்னார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது இந்த ஹார்ட், ஃபிசிக்கல் ஹார்ட் எடுத்து அந்த லங்ஸ் ஹார்ட் லங் மிஷினில் வச்சுட்டு தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே again they will bring back that physical heart to this body. அப்படி பண்ணும்போது 95% வந்து அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஃபிசிக்கல் ஹார்ட் திருப்பி கொண்டு வரும்பொழுது 5% there is a chance it may not work. அப்போ ஏன் ஒர்க் பண்ணலாங்கிறது அந்த டாக்டர்ஸ்க்கும் தெரியாது. we also don't know, even though we are doctors, we are experts அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், ஹார்ட்டை தூக்கி அங்கே வச்சோம், ஆப்ரேஷன் முடிஞ்சது, திருப்பி ஹார்ட்டை தூக்கி உள்ளே வைக்கிறோம், பாடியில் ஒர்க் பண்ணலை. அப்போ என்னாச்சு? அங்கே மெசேஜ் என்ன? ஏய் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஒரு ஃபியூ. இவங்க டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்டெதோஸ்கோப்பை கீழே போட்டு சாய் காயத்ரி சொல்கிறாங்க. ஃபியூ செகண்ட்ஸில் டப் டப் லப் டப்னு அடிக்கிற சத்தம் வருது. அப்போ சுவாமி அங்கே என்ன சொல்கிறாரு? What will happen to him if I am here? Again, circle back to the same question. எனக்கு சுவாமி வேணுமா, சுவாமிக்கு நான் வேணும்? இப்போ எல்லாரும் ஒரு முடிவு வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். கரெக்ட்? ஜந்து நாம் நர ஜன்ம அதிகரிது. அதுக்கப்புறம் நான் போகல. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், அரிது மனிதராய் பிறத்தல் இருக்கு. நான் மனுஷனா பிறக்கும் போது கடவுளும் மனிதனாக அவதாரம் எடுத்திருப்பது ரொம்ப ரொம்ப அரிது. 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அந்த டைட்டில். வெரி இம்பார்ட்டன்ட். இவர் சத்யசாயி அவதாரம் எடுத்து நான் பாம்பாவோ புழுவாருன்னா எனக்கு என்ன புண்ணியம்? அதனால நான் பறவையாவோ பூச்சியாவோ ஒரு மிருகமாவோ இருந்தால் எனக்கு என்ன யூஸ்? அதனால I have to go on as a human being. அவதாரம் also has to come as a human being. ரெண்டும் மீட் பண்ணணும். கண்டெம்பரரி, ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, சமகாலம். அப்படி பார்த்தா நம்மளாம் எவ்வளோ ஃபார்ச்சுனேட் இல்லை? ராமர் காலத்தில் இருந்தோமா? தெரியாது. கிருஷ்ணர் காலத்தில் இருந்தோமா? தெரியாது. ஆனால் சத்யசாயியோட அவதார காலத்தில் இன்னைக்கு நம்மளாம் இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம் அவர். ஸோ அரிது மனிதராய் பிறத்தல். சாயி அவதாரம் நிகழும் போது நானும் மனிதனாக இருப்பது அரிது. அதுவும் அவருக்கு தெரியாது. அதை விட அரிது என்னது? ரோட்ல போகும்போது ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்றது காதுல விழல. ஐ ஆம் இன் ஹிஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் மிஷன். அவருடைய மிஷன்ல நான் இருக்கேன். ஒரு கோஆர்டினேட்டராகவோ, ஒரு சேவாதல்லாவோ, ஒரு மாதவிகாஸ் குருவாவோ, ஒரு ஸ்டூடெண்டாவோ, சம்திங் ஹி ஹஸ் நாமினேட்டட் மீ, ஹி சோசன். ஒரு ஃப்ரெண்டு சுவாமிகிட்ட, அது பழைய காலத்து ஃப்ரெண்டு போறாரு சுவாமிகிட்ட. சுவாமி கூட்டத்துல அவர் கையை பிடிச்சி ஆயிடுச்சு, போய் ரூம்ல உட்கார. சின்னது 1950s. சார் முடிச்சிடுறேன் சார், முன்னாடி நிற்கிறாரு வர. நீங்க அதுதான் நிற்கிறீங்கன்னு தெரியும். இப்போ நான் பார்த்தோன்னா மொபைல் பண்றேன் அப்படியே. He's doing his duty, okay? Because he has other things he has to do, correct? எங்க விட்டேன் தெரியல. அப்ப கையை பிடிச்ச விஷயம் போனால விக்கி அழகாக அந்த ஃப்ரெண்டு. சத்தியம் கேட்குறாரு, ஏன்டா அழக அப்படின்னு சொன்னேன். இல்லடா, நீ என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன், இவ்வளோ பேர் நான் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணும்போது என்ன மட்டும் கூட்டு போய் உட்கார வச்சு எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறேன். குசைலர் கிருஷ்ண ஞாபகம் வருது அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ சுவாமி சொல்கிறாரா, சத்தியம் தோல்ல கை வச்சுட்டு, நான் உன்னை நினைச்சதுனால தான் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் ஐ தாட் ஆஃப் யூ, திங்க் ஆஃப் யூ, யூ ஆர் திங்கிங் மீ. அப்போ அவருக்கு மட்டுமா அது?
அவர் நம்மளெல்லாம் நினைச்சதுனால, அவர் என்ன நினைச்சதுனால தான் நான் உட்காந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன், சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் இன்னைக்கு உங்களை நினைச்சதுனால தான் நீங்க எல்லாம் நீங்க உட்காந்து இருக்கோம். என்ன ஆச்சுன்னா கன்வீனியன்ட்டா நம்ம இக்னோர் பண்ணிடணும். சாரி டு சே திஸ் இன்கன்வீனியன்ட் ட்ரூத். Conveniently we are ignoring Swami and his mission, but this is inconvenient too. தப்பா எடுத்துக்காதீங்க. கிளைமேக்ஸ் நம்ம முடிக்கிறதுக்கு மற்ற எல்லா உலகியல் விஷயங்களும் நம்ம பெருசா எடுத்துக்கிறோம். பட் சுவாமியோட மிஷன், சுவாமி பஜன், நகர் சங்கீதம், ஸ்டடி சர்க்கிள், சேவா அப்படின்னு வரும்போது காயல் வந்து இருக்கு, வெல்கம் லேட்டர் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தள்ளிட்டு போயிடும். ப்ளீஸ், we should not. We should not. We should not. We should strengthen this. நமக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி கொடுத்துருக்காரு. 700 கோடி பேர் மக்கள் இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்காங்க. அதில் நம்ம தான் சோசன் பிக் பண்ணி, ஹேண்ட் பிக் பண்ணி கொடுக்குறாரு. வச்சுக்கோ, என் ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட இதை கொடுக்குறேன். ஃபைனலி எனக்கு படிப்பு வேணும், அறிவு வேணும், ஒரு டிகிரி வாங்கணும்னு நான் என்ன பண்ணுவேன் சார்? பசி வந்துருத்தால இருக்கும். படிப்பு வேணும், எனக்கு அறிவு வேணும், ஒரு டிகிரி வேணும் சார், என்ன பண்ணுவோம் சார்? நான் என்ன சார் A+B² கேட்டேன். இல்ல, எங்க போவோம்? நம்ம ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம். எனக்கு உடல்ல நோய் வந்து போச்சு, எங்க போவோம்? வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு சுவாமி என்னன்னா சொல்லி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அவர் நினைச்சிருந்தா தமிழ்நாடுக்கு ஹெட் குவார்ட்டர் சுந்தரம் மட்டும்தான், எல்லாரும் அங்கே வந்து உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். கரெக்ட். ஆந்திர பிரதேஷுக்கு ஹைதராபாத், அங்கே வந்து உட்காந்துக்கோ. சிவம்ல மகாராஷ்டிராவுக்கு தர்மக்ஷேத்ரா, அங்கே வந்து உட்காந்துக்கோ. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இல்லை சாரி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இடத்த கொடுத்தா உட்காந்து சொல்லி தெருக்கு தெரு பாலனிகாஸ் ஓப்பன் பண்ண, தெருக்கு தெரு சமிதி ஓப்பன் பண்ண, பஜனா மண்டலி ஓப்பன் பண்ணனா, that is a reason, that's a purpose for this avatar mission. So we have to understand all those things. We have to align with his goal. என் கோலை நான் தனியாக ஓட்ட முடியாது. எனக்கு தனியாக கோல்ஸ் இருக்கலாம், ஆனால் என் கோலை கொண்டு போய் என்ன பண்ணணும்? அவருடைய கோலோட கனெக்ட் பண்ணணும். ஸோ திஸ் 100th birthday மெசேஜ் would be to சுவாமி. அவருக்கு ஆஃபரிங் நம்ம என்ன கொடுக்கலாம்னா, சுவாமி ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் ஐ ஆம், ப்ளீஸ் ஆன்மீகத்தில் வீண் கூட சொல்லாதீங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் தனி ட்ராக். குடும்பத்துக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வேற. குடும்பத்துக்கு தனியாக சொல்லிடுறோம். ஆனால் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி வரும்போது பிட்வீன் மீ அண்ட் சுவாமி ஒன்லி, நத்திங் எல்ஸ். யாருமே எனக்கு கொடுக்கலாம் வர முடியாது. உலகில் ரீதியான எந்த விஷயம் கொடுக்க வர முடியாது. வந்தாலும் நிற்காது, செல்லாது. அப்போ சுவாமிகிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இன்னிலிருந்து சுவாமி, ஐ வாண்ட் டு அலைன் வித் யுவர் கோல். ப்ளீஸ் டைரக்ட் டுவர்ட்ஸ் மீ, டுவர்ட்ஸ் யுவர் லோட்டஸ். Again, happy birthday to all of you. ஜெய் சாய்ராம். செலிப்ரேஷன்ஸில் சுவாமியை பற்றி நம்ம நினச்சி சுவாமியை நம்ம உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பகவான் கொடுத்தார். ஸோ இங்கே எவ்வளோ தூரம் அவரோட சமிதியிலே செலிப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்டில்லிங் பட் ஸ்டில் ரிக்வஸ்டட் ஹிம் டு கம் அண்ட் இந்த சுவாமி பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லி பிளஸிங். அதனால் வந்து இட்ஸ் ரியலி தட் இஸ் த கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் பகவான். I request our district president. Sai namame adbhutame sai geetame akhandame jyotirmayame sundarame sai rupame. Om Shri Sai Ram. Pranams on the divine lotus feet of our Sadguru. The topic unseen Swami, unseen hand. எனக்கு தான் இப்போ ரொம்ப, பிகாஸ் நான் இந்த பிக்சர்லேயே இல்லை. நான் இங்கே ஒரு பஜன் பாடிட்டு இங்கே ஆனந்தமாக சுவாமியோட இருந்துட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன இங்கே ஓப்பன் பண்ணி 2 வார்த்தை பேச சொல்கிறது நிஜமாவே ஒரு அன்சீன் ஹேண்ட் தான் அது. ஸோ ஐ டேக் திஸ் அஸ் அ ப்ரிவிலேஜ். சுவாமி நம்மளோட இருக்கிற ஒரே வார்த்தை ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு ஆட். நம்ம பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ரொம்ப அழகாக தொகுத்து பேசுனச்சு. நம்ம வந்து வி ஆல்வேஸ் திங்க் சுவாமி இங்கே வந்திருக்கார் நம்மளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சேஞ்ச். ஐ வாஸ் திங்கிங் டுடே வெனஸ், நம்மளே நம்ம ஏன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க கூடாது? ஏன் வை ஆர் வி நாட்? சுவாமி வந்துட்டு இந்த ரூபத்தில் இருந்துட்டு 100 வருஷம் நமக்கு இன்னமும் கைட் பண்ணிட்டு இருக்கார். அவர் சொன்ன மாதிரி சுவாமி நம்மளும் சுவாமியும் இந்த இதில் நம்ம ஒரு லிவிங் பீயிங்காக நம்ம வந்து இருந்துட்டு, ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்துட்டு நம்ம இதே ரூபத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணி
எல்லாம் பண்ணுச்சு. நம்ம ஏன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளேயே ஓடிட்டே இருக்க வேண்டாமா? இந்த மாதிரி we offer ourselves at the lotus feet னா என்னது? We should transform and then offer ourselves to the lotus feet, right? ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன தோணித்துனா, இன்னைக்கு அவர் பேசுறச்சே இந்த இதில் one thing which struck me, that நம்ம எல்லாம் கேட்குறோம் சுவாமிகிட்ட வந்து எனக்கு பையனுக்கு படிப்பை கொடு, பொண்ணுக்கு நல்ல வரன் கொடு, எல்லாம் கேட்குறோம், எனக்கு இந்த கியூர் பண்ணி கொடு, அதெல்லாம் ஏதோ ஆசைகள் நம்ம மெட்டீரியலாக கேட்டுகிட்டே இருக்கோம். ஒன் திங் விச் we should ask Swami is, எனக்கு ஏன் பக்தி மோர் அண்ட் மோர் பக்தி கொடுத்தா அந்த பக்தி எப்படி அந்த பக்தி வரும்? நமக்கு சுவாமி மேலே மோர் அண்ட் மோர் ஃபெய்த் இருந்தால் வரும். இந்த பக்தியை மோர் அண்ட் மோர் கொடுத்தா நமக்கு அந்த மனசு அந்த லவ் வரப்போகுது. எல்லாருக்கும் நம்ம உள்ள உருகி சுவாமி இன்னும் எல்லாம் we are going to see Swami in every human being, every being, right? ஸோ அந்த பக்தியை ஏன் நம்ம கேட்கக்கூடாது? ஸோ let's take ஒரு சங்கல்பமாக எடுத்துட்டு சுவாமி கிட்ட நம்ம இந்த பக்தியை நம்ம எல்லாருக்கும் மோர் அண்ட் மோர் பக்தி, நமக்கு எல்லாருக்கும் நம்ம பசங்களுக்கு எல்லாருக்கும் மோர் அண்ட் மோர் பக்தி இந்த சென்டினரி செலிப்ரேஷனில் சுவாமி கொடுக்குமாறு வேண்டியது. எக்ஸலன்ஸ் சார். ஐ ரியலி என்ஜாய்ட் லாஸ்ட் half an hour or so. Really happy to be part of this T-Nagar Samiti. Vasudevan, always a enlightening speaker, Brother Ganesh. நான் இதுவரை மிஸ் பண்ணதே இல்லை. And really he has made me think, right? Do we need Swami or Swami needs us, right? But at least at the end of the day, என்னோட ஆன்சர், I may be wrong, எனக்கு அவர் சஃபிஷியன்ட் ஹிண்ட் கொடுத்தார், இல்லை நான் சொல்ல. இட்ஸ் போத் வேஸ். பேசிக்லி சாராம் என்னன்னா, Swami has come down for us, no doubt on that. But Swami also expects us to take some steps towards him. So definitely வந்து I believe it is very I feel it should be two ways. Yes, as a human being we are supposed to take the effort. Swami எல்லாம் பார்த்துப்பார் அப்படின்னு அந்த ஸ்ட்ராங்கா படுது. Then I may be wrong and yeah, okay. Anyway, so again, once again, it's a very enlightening speech from Brother Ganesh, and my request. I think I'm attending his fourth session in our district. We need to leverage him at the max. And once again, all the very best. And happy birthday to you also. Students who have participated in different activities and competitions conducted this year and brought laurels to our T-Nagar Samiti. Let us give them a big round of applause. Program. Sairam. From next, Balvika's praise distribution, then our humble offering. So, நேற்று நம்ம சொன்னது ஒரு யூனிக் சாங் on this auspicious occasion to our beloved Bhagavan on his centenary birthday celebration. We the members of T-Nagar Samiti offering at his lotus feet a beautiful birthday song. அனைத்துமே நீ சாய் அப்படின்ற ஒரு சாங். எல்லாமே சுவாமி சங்கல்பம், சுவாமி தான் பண்ணுறாரு சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான்ற மாதிரி. ஸோ தேர் வாஸ் அ ஸ்மால் தாட். அதை பற்றி டீட்டெயில் ஐ ரிக்வெஸ்ட் சாய் மாதவன் அவர் சொன்ன அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஸோ இந்த சாங் வில் பி ஆஃபர்ட் டுடே அட் அவர் பகவான்ஸ் லோட்டஸ் ஃபீட். Just few words about Sai Madhavan. Everyone knows him. இதில் ஒன்றும் இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. பட் ஸ்டில் ஒரு பால்விகாஸ் குழந்தைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹம்பிள் தாட்டோட தான் இந்த ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர் ஒரு ஓல்டஸ்ட் மெம்பர் ஆஃப் அவர் நாட் இன் ஏஜ் பை அந்த இயர்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் வைஸ் நான் சொல்கிறேன். ஸோ இஸ் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்வீனர் ஆஃப் T-Nagar Samiti. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ் ஃபஸ்ட்டு பேட்ச் பால்விகாஸ் ஸ்டூடெண்ட். நம்ம சுவாமி ஆரம்பிச்சதில் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் பால்விகாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ அவர் வந்து இஸ் எ ரெசிபியன்ட் ஆஃப்
இந்த பால் விகாஸ் அலுமினை எக்ஸலன்ஸ் அவார்ட் 2020 வாங்கியிருக்காரு. ஸோ ஜஸ்ட்டு இது எதுக்குன்னா, சரி சுவாமி பால் விகாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அவர் ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து இஸ் கமிங் டு த சமிதி அலாங் வித் இஸ் ஃபாதர். ஸோ ஹில் இஸ் டூயிங் லாட் ஆஃப் சேவா. ஸோ இந்த ஒரு எதுக்குன்னா திஸ் வில் மோட்டிவேட் ரியலி நம்ம பால் விகாஸ் குழந்தைகளுக்கும் சுவாமி வந்து பால் விகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி சுவாமி த்ரூ அவுட் தர் லைஃப் வந்து எப்படி வந்து சுவாமி கைட் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நெசசரி ஸ்கில்ஸ் நாலேஜ் எந்தெந்த டைமில் அப்ரோப்ரியேட்டாக என்ன பண்ணணுமோ சுவாமி வந்து கொடுத்துட்டுருக்கார். ஸோ அதில் வந்து லைஃப்பில் ஹவு இஸ் ட்ராவல் பண்ணுறாருன்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ சுவாமி ஒரு அற்புதமான ஒரு மைண்டில் ஒரு தாட் கொடுத்து அந்த தாட்டை ஒரு பாட்டாக கொடுத்து அந்த பாட்டுக்கு ஒரு ராகம் அமைச்சு அதை பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் ஸ்கில் சுவாமி டெஃபினட்டாக கொடுத்துருக்காரு. இதில் எந்த டவுட்டும் கிடையாது. இட் இஸ் இஸ் கிரேஸ். அதுதான் சுவாமியோட ஒரு பரிபூர்ண ஒரு பிளெஸிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் இதை வந்து வி ஆர் நவ் கோயிங் டு ஆஃபர் இட் டு சுவாமி. இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. பன்னிக்குட்டிக்கு பட்டு கஞ்சனம் பட்டு கொஞ்சம் கட்டி பவுடர் அடிச்சு பார்த்தா பன்னிக்குட்டி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பன்னிக்குட்டிக்கு அது அடிச்சுக்கிறது ஒரு பெருமை தானே. அந்த மாதிரி அடியே எனக்கு சுவாமிக்கிட்ட நான் ஒரு பன்னிக்குட்டி தான். ஓகே, எவ்வளவோ தப்பு பண்ணுறோம், என்னமோ இருக்குது, ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பேர் எவ்வளோ பாட்டு போட்டுருக்கான், எவ்வளவோ இருக்கு, என்ன இருக்குது. ஆனாலும் ஒரு அணுவா இருந்தாலும் அந்த சுவாமியின் மூச்சு காற்றில் ஒரு அணுவா இருக்கிறது, அந்த கடைக்கண்ணில் ஒரு அணுவா இருக்கிறது அப்படிங்கிறது பேரதிர்ஷ்டம். இந்த பேரதிர்ஷ்டம் என்னுடையதா அப்படின்னா ஒரு சின்ன இந்த பாட்டு எப்படியே வந்து சொல்றதா அது புரிஞ்சிடும். ஓகே, ஒரு நாள் நான் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும், ஒரு அக்டோபர் 2 நான் பாட்டு யூஎஸ் அரிசோனாவில் வாக்கிங் போயிட்டு இருக்கேன். அக்டோபர் 2 நவம்பர் வரப்போகுது, சுவாமியோட பர்த்டே வரப்போகுது. அதை நினச்சிட்டு இருக்கேன், இந்த வருஷம் டிநகர் சமிதி பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு மனசில் ஒரு நினைப்பு. அப்படி நினைக்கிறச்ச எப்படின்னு தெரியல, இது எதுவுமே சுவாமி தான் கொடுக்குறது. இதோட நீங்கள் நம்பி ஆகும், ஏன்னா நமக்கு தெரியாது. திடீர்னு பாபா பாபா அப்படின்ற ஒரு டியூன் இதில் ஓடுறது. இந்த டியூன் நிஜமா ஏன் திடீர்னு அப்படி வந்தது அணியா எனக்கு புரியவே இல்லை. ஆனால் எனக்கு புரிஞ்சிருக்கு, சுவாமி ஏதோ பாட்டு கொடுக்குறார், ஏதோ சொல்கிறார் அப்படின்னு. சரி, அதில் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு பண்ணோம். இப்போ ஒரு தோட்டக்காரன் எடுத்துக்கிறோம். ஒரு தோட்டக்காரன் என்ன பண்ணுறான், ஒரு விதையை விதைக்கிறான். விதை விதைச்சப்பறம் அவனுக்கு அந்த விதை கண்ணிலே தெரியாது. அவன் ஏதோ ட்ரை பண்ணுறான், அந்த அளவு நம்மளும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது எப்படியோ வந்து அது செடியாக முளைச்சி அதுக்கு ரூட்ஸ் க்ரோ ஆகி அதுக்கு வந்து பிரான்ச்சஸ்லாம் வந்து எல்லாம் வருது. இது எதையாவது தோட்டக்காரனுக்கு தெரியுமா எப்படி வளரும், எந்த திக்னஸ்ல வளரும், எப்படி வளையும், எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கும், எவ்வளோ பூக்கள் வரும்,
முள் இருக்குமா முள் இருக்காது, முள் இருக்க மாட்டா தெரிஞ்சிருக்கலாம். என்ன தோட்டக்காரனுக்கு இது ஏதாவது ஐடியா இருக்கா? எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தேன்னா இது சொன்ன உடனே சுவாமி வந்து இது எல்லாத்தையும் அவருடைய சங்கல்பம் தான் அந்த விதை, அந்த பாபா சத்தம். அந்த பாபா சத்தத்திலேருந்து உருவான பாட்டு எல்லாமே அவருக்கு தான். நான் ஆசைப்பட்டேனே வழிய நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்ற ஒரு அல்பாசை, இதை ஒரு பாட்டை பண்ணணும்னு பண்ணேனே வழிய ஒரு பீஸும் அவருக்கு தான். நம்ம யார் சாதாரண பாடகர், கீழ்த்தட்ட பாடகர். ஓகே, உண்மையாகவே நம்ம தான் சேவக்ஸ். நான் பாடகாரனே சொல்ல மாட்டேன், சிங்கர்னு சொல்லுவான். சிங்கர்ன்ற வார்த்தையை அடியே எனக்கு பிடிக்காது, ஏன்னா அதெல்லாம் பெரிய ஆளுதான். நமக்குலாம் நம்ம சேவக்ஸ், பஜன் சேவக்ஸ், அதுதான் கரெக்டான வார்த்தை. ஓகே, பஜன் சேவகர். ஓகே, அதனால ஒரு பஜன் சாதாரண பஜன் சேவகனுக்கு ஒரு திறமை ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்காரு அவரோட கிருப்பையினால. ஸோ அதை வச்சு வளர்க்கலாம் அப்படின்னா அப்போ பாருங்க வளர்ந்தது. என்ன ஆச்சு? அந்த பாட்டு தானாவே உருவெடுத்தது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உண்மையாவே சத்தியமா சுவாமி சத்தியமா சத்தியா சத்தியமா எனக்கு எப்படி வந்ததுன்றதே எனக்கு தெரியாது. ஏதோ ரேண்டமா வந்தது, ஒன்னொன்னா வந்தது. கடைசியா பார்த்தா அதுக்கு 3 பிரான்ச் இருக்கு. ஒரு பிரான்ச் பார்த்தேன்னா ஹூ இஸ் சாய் அப்படின்னு வருது. ஒரு பிரான்ச் பார்த்தேன்னா வாட் ஆர் இஸ் ஒர்க்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வருது. இன்னொரு பிரான்ச் பார்த்தேன்னா வாட் ஆர் த வேல்யூஸ் ஹி ஹஸ் இன்கல்கேட்டட் ஃபார் அஸ், வாட் ஆர் இஸ் டீச்சிங்ஸ் அப்படின்னு வருது. இதெல்லாம் தானா வந்து ஒன்னொன்னா வந்து அமைஞ்சிருக்கு அந்த பாட்டுல. ஓகே, அதனால பாட்டு வந்து சுவாமி இதுதான். ஸோ பார்த்தேன்னா ஒரு பிரான்ச்சும் அதெல்லாம் அதுக்கு அடிவே ஆலாப். அந்த ஆலாப் அப்புறமா தான் வருது. சுவாமியோட ட்ரீயாச்சு இது, மிராக்குலஸ் ட்ரீ இல்லையா? அடிவேர் அப்புறமா தான் வருது, ஆலாப் அப்புறமா தான் வருது. ஆனா அந்த ஆலாப் ஒன்றி தான் பஜனே இருக்கு. சரி, இது எல்லாமே எப்படி வெளியில தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கள். அந்த பூக்கள் என்னது? டியூன் சுவாமி கொடுத்தது, அதுதான் வெளியில வைக்கிறது இல்லையா அந்த வார்த்தைகளை. ஸோ இது எல்லாமே ஒரு தோட்டக்காரனுக்கு உரியது இல்லை. அப்ப நான் யாரு இந்த ரோல்ல, இந்த கதையில? நான் வெறும் பூமி, நிலம். இந்த நிலத்தை தான் சுவாமி விதைச்சிருக்காரு. அப்ப நான் சந்தோஷப்படலாமா? என் மேல வச்ச எந்திர விதைச்சிருக்காருன்னு படவே முடியாது. ஏன் பட முடியாது? இந்த பூமிக்கு ஓனர் வேற யாரும். இந்த பூமிக்கு ஓனர் யாரு? யாராவது தெரியுமா? சொல்ல முடியுமா? ஒரே குவிக் கொஸ்டின். இந்த பூமிக்கு ஓனர் யாரு? அல்டிமேட்லி சுவாமி, பட் இன்டைரக்ட்லி டி நகர் சமிதி. ஏன்னா அந்த கிரேடில் தான் நான் வளர்ந்தேன். எங்க அப்பா என்ன இதுல போட்டு அந்த கிரேடில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த பூமிக்கு ஓனர் யாருன்னா டி நகர் சமிதி தான். நான் டி நகர் சமிதியோட ப்ராடக்ட் தான். ஓகே, அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. கடவுள் தன்னை ஏன் பிரித்தார் தன்னிடமிருந்து அப்படின்னா, தன்னுடைய அன்பை தானே அனுபவிக்க வேண்டும் என்று தன்னை பிரித்தார்னு சொல்லுவான். அதனாலதான் நான் முதல்ல அவருக்கு ஆன்சர் சொன்னேன், சுவாமி தான் நான் தேவை. ஏன்னா அவர் என்னை பிரிச்சு விட்டு எனக்கு அன்பு இருக்கான்னு பாக்குறாரு, அந்த அனுபவம் அனுபவிக்கணும்னு பாக்குறாரு. அன்பா இருக்கா நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதான அவர் பண்ணது. இல்லைன்னா நம்மளாம் ஏன் இருக்கோம்? ஸோ சுவாமிக்கு தான் நம்ம தேவை. இன்னைக்கு நம்ம சுவாமிக்கு தேவை, நமக்கு சுவாமி தேவையாயிட்டார். அது ரெண்டாவது. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட காலத்துல நம்மளாகிய டி நகர் சமிதி நம்ம தான் சுவாமி. இங்க எல்லாரும் பத்திக்கு போறான். இப்ப அட் திஸ் பாயிண்ட் ஒரு நிமிஷம் 3 பேரும் கரெக்டா நிக்கிறான். அது என்னோட பாக்கியம். 3 பேரும் வாங்க ப்ளீஸ். சாரி, ஐ எம் டைக்ரஸிங், பட் ஒரே செகண்ட். இந்த 3 பேரும் பில்லர்ஸ் ஆஃப் திஸ் சமிதி ரைட் நோ. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா யாராவது 2 பேர் இருந்து ஒருத்தர் பத்திக்கு போயிருக்கலாம். நான் பத்திக்கு போயிடுறேன், நீங்க 2 பேர் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஆனா அவரோட சேவை மனப்பான்மை சுவாமி இங்க இருக்க. சுவாமி எங்க கொண்டு வரணும்? பிரிங் பிரசாந்தி ஹியர், பிரிங் பிரசாந்தி டு யுவர் ஹோம், டு யுவர் ஹார்ட், டு யுவர் சமிதி. அதுதான் முக்கியம். அங்க போறவங்க தப்பு சொல்லலாம். ஆனால் நமக்கு மனசு என்ன இருக்கணும்னா, எனக்கு கிட்ட பிரசாந்தி இருக்கணும், எங்க கிட்ட பிரசாந்தி இருக்கணும். நம்ம ஒரு யூனிட்டி இன் டைவர்ஸ், நம்ம ஒன்று யூனிட்டி பியூரிட்டி யூனிட் சொன்னாங்க. அந்த பியூரிட்டி ஆஃப் தாட்டோட சேவையோட இவங்க 3 பேருமே சமிதியில இருந்து பர்ஃபார்ம் பண்ணணும், இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும், சுவாமி சந்தோஷம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பாருங்க. அதுக்கு வெரி பிக் ஹேண்ட் ப்ளீஸ். அப்பேற்பட்ட சுவாமி, அந்த சமிதியாகிய சுவாமி, ஜீவாத்மா சுவாமி பரமாத்மாவுக்கு இன்னைக்கு அந்த பாட்டை ஒரு ஹியூமிலிட்டியோட ஆஃபர் பண்ணிருக்கோம். நம்மளும் அதை பாடுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது, சும்மா பாடுவோம். அந்த சுவாமி ஏற்று கிடையாது. இவங்க முடிச்சு என் பொண்ணு கிடைச்சா வீடியோ இன்டெகிரேட் பண்ணி நேற்று 12 மணிக்கு எனக்கு கொடுக்கலாம். ஸோ இவங்க 2 பேருக்கு லிவிங் பண்ணி எவ்வளோ கேட்டாலும் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலும் அதை வந்து மூடி சிரிக்காம ஒவ்வொன்றுக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணி இவங்க டெலிவர் பண்ணி கொடுத்தா
அவரோட 100வது பர்த்டேக்கு இப்படி ஒரு பாட்டு போடுறதுக்கு அவர் பண்ணி கமிட்டி ஆக்டிவிட்டீஸ் அந்த 10 அந்த லாஸ்ட் அந்த இன்னொரு 100 வர 0 வந்து பால்விகாஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த பால்விகாஸ் குழந்தையெல்லாம் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொலாஜ் பண்ணி அந்த 0ல போட்டிருக்கா. ஸோ சமிதி எல்லாமே சேர்ந்து அந்த 100 பர்த்டேல கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்து அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு வந்திருக்குன்றது ஒரு சுவாமி தான். ஸோ அதை வந்து they are going to offer it to சுவாமி. ஸோ சுவாமி will accept it definitely. ஸோ எல்லாருமே வாய்ஸ் இப்பிறவின் பொருளை தெரியவும் அறியவும்
சுவாமி வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒரு கைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ வந்து நம்ம தீநகர் சமிதியோட இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டர் மகிழா அப்படின்ற ஒரு அந்த ரோலை வந்து சுவாமி கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க வந்து நிறைய வந்து சுவாமிக்கு வந்து சேவை பண்ணணும். ஸோ அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் விங்கில் முடித்து நல்லா இன்னொன்று சுவாமியோட எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வரணும். சுவாமி தான் எல்லாருக்கும் நெசரி ஸ்கில்ஸ் நாலேஜ்
ओम जय जगदीश हरे स्वामी सत्य साई हरे सत्य जनार्दन सत्य
Thank you.